கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தனஸ்தானமே சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களோட 11ஆம் அதிபதியான சந்திரன் நட்சத்திரத்தில் போகிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அமைப்பு. அப்போ கன்னி லக்கணம் இந்த வாரம் நல்ல விழிப்போடு இருந்து உங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. எந்த வழியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல அமைப்பு. உழைக்காத வருமானம், அதாவது வேர்வை சிந்தி உழைக்காத வருமானம், உழைத்தால்தான் பணம் வரும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா அதில் உழைப்பு இருக்கும், ஆனால் வேர்வை சிந்தி உழைக்க மாட்டாங்க. மம்பட்டி எடுத்துகிட்டு போய் கடப்பாரி எடுத்துகிட்டு போய் வேலை செய்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் உட்காந்த இடத்துல அவங்க மூளையை இன்வெஸ்ட் பண்ணி அறிவை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது, அதுவும் உழைப்பால் வரக்கூடிய வருமானம் தான். ஆனால் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் பாவம் இயங்குது. அப்போ அடுத்தவங்களோட பணம் வரக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் இருக்குது. இவங்களுக்கு 19 to 21 இந்த அமைப்பில் இருக்குது. 22 to 23 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு வேலை செய்யுது. அப்படிங்கும்போது கடன் மூலம் வருமானம், உழைப்புக்கு ஏற்ற வருமானம், உழைப்பால் வருமானம், உணவு தொழில் சம்மந்தப்பட்ட வருமானம் அப்படிலாம் இந்த 22 to 23 இருக்குது. அப்போ இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க இந்த 22 to 23 ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. 24, 25 அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தை குறிக்காட்டுது. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலாளர் வருமானம், கூட்டாளியால் வருமானம், கலத்திறன் மூலம் வருமானம். அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன் அப்படிங்கிறது தான் கலத்திரம். அப்போ அவங்க மூலம் ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த 24, 25 இந்த 2 தேதியில் இருக்குது. அப்போ இந்த வாரம் நல்லா ஆக்டிவாக வேலை செய்யலாம். நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய வாரம் தான். ஓவராலாக 100க்கு 100 கொடுக்கலாம் கன்னிக்கு இந்த வாரம். அதனால் ஆக்டிவாக இருங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும்.